ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். எங்கள்கிட்ட அது பேசினாங்க, அந்த ஆஃபர் சொன்னாங்க தான். எடப்பாடி முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர்ங்கிறது கருத்து வந்துச்சு. அதை நாங்கள் ஃபன்னியாக தான் எடுத்துட்டோம். உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும். 60 வருடமாக தமிழகத்தை யாரோ திருடிக்கிட்டே இருக்காங்க. நான் எங்க அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்க கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போறேன், தயவுசெய்து நீங்க பிரஸ் மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. தமிழனுடைய மானத்தை திருடுனாங்க, தமிழனுடைய டிக்னிட்டியை திருடுனாங்க, தமிழனுடைய வாக்குகளை திருடுனாங்க. 2026 திருட பார்த்தாங்க. இந்த முறை யாரை வச்சு திருட பார்த்தாங்க தெரியுமா? திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதியை வச்சு திருட பார்த்தாங்க. நம்புவீங்களா? கடைசி வரைக்கும் பாருங்க, அதற்கான ஆதாரங்களை நான் இந்த வீடியோல காட்டுறேன். எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த திருட்டு? அந்த காலத்துல பெரியார் என்ன சொன்னாரு? தமிழனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், மானம் வேணும், யாருடைய காலடியிலும் விழக்கூடாது. அதுதான் தமிழ்நாட்டில் பிறந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அதுதான் திராவிடியன் பாலிடிக்ஸோடைய ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்ல கட்டிய கட்சி தான் டிஎம்கே. அதிலிருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான் ஏடிஎம்கே. இந்த 2 கட்சிகளும் கடந்த 60 வருடமாக தமிழகத்தை ஆண்டுகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த 60 வருடத்துல அவங்க என்ன பண்ணுனாங்க? நீங்களே சொல்லுங்க. பெரியார் சொன்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட மிக்சி கிரைண்டர் அப்படின்னு மாத்தினாங்க. அவரு சொன்ன மானத்தை ஃப்ரீ டிவியா மாத்தினாங்க. தமிழனுடைய டிக்னிட்டிய, தன்மானத்தை ஓட்டு பேங்கா மாத்தினாங்க. இது என்னுடைய கோபம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது டேட்டா சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். மொத்த வரலாறே சொல்லுது. 2006 கருணாநிதி என்ன பண்றாரு? ஃப்ரீ கலர் டிவி ப்ராமிஸ் பண்றாரு 45 லட்சம் வீடுகளுக்கு. மொத்த தமிழகத்திலையும் 3600 கோடி ரூபாய் டிவி கொடுக்க செலவு. அன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் நாம சொல்லக்கூடிய எந்த கொள்கையையும் விட பவர்ஃபுல் அப்படின்னு உண்மை தெரிய வந்தது. அது தெரிஞ்சப்ப எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒரு ஷாப்பிங் கேட்டலாக் மாதிரி மாற ஆரம்பிச்சது. 2011 ஜெயலலிதா வந்தாங்க. ஃப்ரீ மிக்சி, ஃப்ரீ கிரைண்டர், ஃப்ரீ ஃபேன் அம்மா பிராண்ட்லேயே கொடுத்தாங்க. அப்புறம் திரும்பி லேப்டாப் கொடுக்குறாங்க. யாரு? டிஎம்கே. அப்புறம் திரும்பி ஏடிஎம்கே பைசைக்கிள் கொடுக்குறாங்க. அப்புறம் திரும்பி கேஷ் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் காம்படிஷன், யாரு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு. பெரியார் மானம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. இவங்க மானத்தை ஒரு கடனாக மாத்துனாங்க. தமிழக மக்களுக்கு ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய கடனாக மாத்துனாங்க. இப்ப தமிழகத்துடைய கடன் எவ்வளவு தெரியுமா? 9.52 lakh crore, ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடி ரூபாய். ஒவ்வொரு வருடமும் வட்டி மட்டுமே 60,000 கோடிக்கும் அதிகமாக. வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு மட்டுமே 45,000 கோடி முதல் 50,000 கோடி வரைக்கும் செலவிடப்படுகிறது. ஆனா ரோடு போட பணம் இல்லை, ஃபேக்டரிஸ் கட்ட பணம் இல்லை. ஆனா ஃப்ரீ ஸ்கீம்ஸ் போட பணம் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 60 வருட கதை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்புவீங்களா? 2026 அதே கேம் நடந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. தாவேகாவுக்கு 108 சீட்ஸ். தமிழக மக்கள் மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தடுக்க மிஸ்டர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் என்னன்னு நீங்களே பாருங்க. நீங்க தான் சிஎம் ஆக போறீங்க அப்படின்னு நாங்க டிக்ளேர் பண்றோம், அதனால பிரஸ் மீட்டை பார்க்காதீங்க அப்படின்னு. எப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க பாருங்க. எங்கள்கிட்ட அது பேசினாங்க, அந்த ஆஃபர் சொன்னாங்க தான். எடப்பாடி முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர்ங்கிறது கருத்து வந்துச்சு. அதை நாங்கள் ஃபன்னியாக தான் எடுத்துட்டோம். அது வந்து உண்மையை ஆதவர்ஜனை வர சொல்லி 4 மணிக்கு அவரை அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்க அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்க கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போறேன், தயவுசெய்து நீங்க பிரஸ் மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அப்ப நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிடுறேன், மன்னிச்சிருங்க, நான் பிரஸ் மீட் பண்ணிடுறேன். இதுல வந்து எனக்கு இது எந்த தரப்புல இருந்து வருது? ஒரு தரப்புல இருந்து வருது. அவங்க வந்து இது வந்து இந்த இன்னாருன்னு குறிப்பா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 4 மணிக்கும் அந்த அழைப்பு இருக்குங்கிறீங்க. 4:45 நான் வந்து பிரஸ் மீட் பண்றது எங்க வாசலுக்கு போயிட்டு நான் இறங்க போறேன்.
அந்த நேரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப ரிலையபிளான ஒரு சோர்ஸ்ல இருந்து எனக்கு அவங்க வந்து பேசுறாங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், லெட்டர் கொடுத்துறேன். லெட்டர் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவிகளா அது ஒரு பெரிய விஷயம். எப்படி ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இப்படி தாங்க நம்மள 60 வருஷமா இவனுங்க ஏமாத்தி இருக்கிறானுங்க. நாங்க வந்து ஆரம்பத்திலே வந்து இக்னோர் பண்ணிட்டோம். அதாவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து போகுது, ஒரு முயற்சி எடுக்கிறாங்கிறது நாங்க வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகாது, அது அரசியல் அறமும் இல்ல. அதனால அது வந்து நாங்க வந்து அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் உண்மை. முதலமைச்சரா உங்களை முன்னிறுத்தின விஷயம் ஏன் நடக்காதுன்னு நினைச்சீங்க? அது 8ஆம் தேதி இரவு தான் எங்களுக்கு சொல்றாங்க. ஏன் சிவிஷன் என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் ஆதரிச்சோன்றார். திரு எடப்பாடி அவருக்குமான முரணை பத்தி பேசும்போது, அதாவது ஒரே பகுதியில் அது அவர் சொன்னது நமக்கு தெரியும். அங்க உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. அது முக்கியமான ஒரு கேள்வி. அங்க பாமக இருக்காங்க, பாமக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க நமக்கு தெரியாது. அடுத்து பிஜேபி ஒரு வேட்பாளர், ஒரு உறுப்பினர் இருக்காரு, அவர் இங்க வந்து ஆதரிப்பாரா வெளியிருப்பாரா அல்லது அவங்க கழிச்சு தான் கணக்கு போறாங்களா எதுவும் எனக்கு தெரியாது. இந்த கால்குலேஷனுக்குள்ளே நாங்க நுழையல. இது வந்து இதுக்குள்ள வரல. ஆனா வெளியில இருந்து உங்களை மையப்படுத்தி வந்தனால அந்த கேள்வி வைக்கிறேன். திரு சிவி சண்முகம் பத்திரிகை சந்திப்புல சொல்றாரு, நாங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டோம், நாங்க போய் திரு எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தினோம், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக ஒரு கருத்தை வைக்கிறாரு. அது அவங்க கட்சி பிரச்சனை. அதுல என்ன நமக்கு தெரியாதுல்ல அங்க என்ன நடந்தது. 4:45 அழைப்பு வந்தப்ப அவரும் ஏற்றுக்கொண்டாதான் அந்த அழைப்பு வந்திருக்க முடியும். ஆமா அப்படிதான். அதனால கேக்குறேன் நான். எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. உங்களை ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, டிக்ளேர் பண்ண போறோம். உடுமை பாத்தீங்களா? நீங்க வெயிட் பண்ணுங்க. இதுதான் வந்து எனக்கு வந்த தகவல். இப்ப வெளியில இருந்து பார்க்கக்கூடிய பலருக்கும் நீங்க எடுத்த முடிவு அரசியல் ரீதியா பல விஷயங்களை யோசிச்சுதான் எடுத்திருப்பீங்கனாலும், ஒரு வாய்ப்பு ஒரு பட்டியலினத்தில இருந்து ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ற சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற ஒரு ஸ்டேட்ல அது மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னு பேசலாம். நாங்க அப்படி நினைக்கல. நான் நினைக்கல. ஏன்னா நாங்க 2 சீட்டு தான் எங்கள்கிட்ட இருந்து அந்த டிமாண்ட் வந்து இனிஷியேட் ஆகல. நாங்க 2 சீட்டை வச்சுட்டு எப்படி அது மாதிரி கேட்க முடியும்? இதை வந்து அதிமுகவை உடையாம பாதுகாத்துக்கணுங்கிற கட்டாயம் அதிமுக தலைமைக்கு இருக்கு. திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலிருந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம். அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு தேவை அங்க உணர்ந்து. திருமாவளவன் பிரஸ் மீட் போக கதவை தாண்டக்கூடிய நேரம் ஒரு கால் வருது, லெட்டர் வேண்டாம், உங்களையே நாங்க சிஎம்மா டிக்ளேர் பண்றோம், பிரஸ் கிட்ட பேசாதீங்க. நம்புவீங்களா இத? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. டிஎம்கே வந்தது, ஏடிஎம்கே வந்தது, தனித்தனியா வந்தாங்க. ஒரே கோரிக்கை, விஜய சிஎம் ஆகாம தடுக்கணும், நம்ம 2 கட்சியும் உயிரோட இருக்கணும். 50 வருடம் அல்லது 60 வருடம் ஒருத்தர் திட்டிக்கிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு தன்னைத்தானே காப்பாற்ற பாடுபட்டு இருந்த 2 கூட்டம் விஜய் பெயரை கேட்ட உடனே ஒன்னா கூடுறானுங்க. இங்க பாருங்க, திருமாவளவனை கேடயமா வச்சு மக்களுடைய மேண்டேட்டை திருட பார்த்தாங்க. 60 வருடம் மிக்சரு, கிரைண்டரு, டிவி, சைக்கிள், லேப்டாப் அப்படின்னு மக்களை வச்சு திருடுனாங்க. இப்போ திருமாவளவனை வச்சு திருட பார்த்தாங்க. டோட்டல் மெத்தடே மாறுது. ஆனால் மென்டாலிட்டி மாறலை. அதில் கூட ஒரு திருட்டுத்தனத்தை பாருங்க. தாழ்ந்த ஜாதி, தலித், அப்படி இப்படின்னு ஜாதியை உள்ள கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு, எடப்பாடி அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டரா, டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா, இவர் நம்பர் 1 சீஃப் மினிஸ்டரா, ஆனால் 2 சீட்டு தான் இருக்குமா, அவருக்கு 47 சீட்டு தான் இருக்குமா, அதுவே 2 கட்சியா பிரியுமா, இப்போ கட்சி இருக்குதா இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கடையில் பின்னாடி இருந்துக்கிட்டு டிஎம்கே எப்படி ஆட்டம் போட்டிருக்கிறான் பாருங்க. இது மென்டாலிட்டி மாறி இருக்கா? ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, நான் கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது நான் சொல்லலை, வீடியோ பார்த்தீங்கல்ல. நான் கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் கையெடுத்து கும்பிடுறேன், நான் பிரஸ்ஸுக்கிட்ட கண்டிப்பாக போய் ஆகணும், நான் லெட்டர் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு போறாரு, சொல்லிட்டார். அந்த ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழகத்தின் வரலாற்றையே மாத்தி இருக்கு. இந்த சீட்டிங் மென்டாலிட்டி இன்னைக்கு புதுசு கிடையாது. இது எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? நம்ம எல்லாரும் கடவுள்னு சொல்றோமே, எம்ஜிஆர், அவர் காலத்திலே ஆரம்பிச்சிடுச்சு. எம்ஜிஆரை தமிழகம் தெய்வமாக வழிபட்டது, இன்னும் கூட வழிபடுது. அவருடைய படங்கள்ல அவரு ஹீரோ, ஏழைகளுக்கு உதவுவாரு, சிஸ்டத்தை எதிர்ப்பாரு. ஆனா எம்ஜிஆர் ஆட்சியில என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியுமா? எம்ஜிஆர் காலத்துல டாக்ஸ் பர்டன், வரி கொடுமை வந்து படிக்காதவங்களுக்கே அதிகமாக இருந்துச்சு, சாதாரண ஏழைகளுக்கே அதிகமாக இருந்துச்சு. ஆனா அந்த மக்கள் கூட எம்ஜிஆரை தெய்வமாக வழிபட்டாங்க. ஏன்?
ஏன்னா ஸ்கிரீன்ல அவர் ஹீரோ. ரியல் லைஃப்ல அவருடைய பாலிசி என்ன அப்படின்னு யாருமே கேட்கல. இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தமிழனுடைய செல்ஃப் எஸ்டீமை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுனாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ஸ்கிரீன்ல ஹீரோவை பார்த்தாங்க, ஸ்கிரீன்ல ஹீரோவை வச்சாங்க. ரியாலிட்டியில மக்களை ஏமாத்துனாங்க. மக்கள் கேட்கல. ஏன்னா டிவி இருந்துச்சு, மிக்ஸி இருந்துச்சு, ஃப்ரீ ரைஸ் இருந்துச்சு, 1 ரூபாய்க்கு ரைஸ் இருந்துச்சு, 2 ரூபாய்க்கு ரைஸ் இருந்துச்சு. ஆனா பெரியாரு கேளுங்க, விசாரிங்க, உங்களை முட்டாளாக்குறானுங்க, மதத்தை பேரை சொல்லி நம்பாதீங்க, ஜாதி பேரை சொல்லி நம்பாதீங்க, உனக்கெல்லாம் மானம் வேணும், உனக்கெல்லாம் வெக்கம் கிடையாதா, நீ நினைக்கிறவனை விட நீ மரியாதை அதிகமானவன், ஒரு தனிப்பட்ட முறையில் உனக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னது இன்னைக்கு டிஎம்கே என்ன சொல்லுச்சு, ஏடிஎம்கே என்ன சொல்லுச்சு, டிவி பாருங்க, சாப்பிடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் கூட சொன்னாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீபீஸ் ஜாப் கிரியேஷனோட கனெக்ட் ஆகல அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சொன்னாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள் டெவலப்மெண்ட்டோட கனெக்ட் ஆகல. ஓட்டர்ஸ் லேசி ஆயிட்டாங்க. ஜட்ஜுக்களே சொன்னாங்க, ஹைகோர்ட்லயே சொன்னாங்க. இவங்க கேட்டாங்களா? இல்ல. ஏன்னா 60 வருடங்கள் இந்த கேம்ல அவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருந்துச்சு. மக்கள் லேசியா இருந்தா ஓட்டு பேங்க் எப்பவுமே ரெடியா இருக்கும். மக்கள் விழிப்பாயிட்டாங்கன்னா ஓட்டு பேங்க் போயிடும். மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சா எனக்கு ஓட்டு போடுவானா அல்லது உனக்கு ஓட்டு போடுவானா தெரியவே தெரியாது. அதனால அந்த விழிப்புணர்வை, அந்த அவேர்னஸை தொடர்ந்து தடுத்தாங்க. அதுக்கு தான் 1 ரூபாய்க்கு ரேஷன் ரைஸு, பருப்பு, சர்க்கரை, 1000 ரூபாய், கரும்பு, மிக்ஸி, டிவி அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. சாப்பிடுங்க, தூங்குங்க, ஓட்டு போடுங்க. ஆனா 2026 மக்கள் அப்படி பொங்கி எழுந்தாங்க. கருணாநிதி 96 சீட்டை வச்சு இதே இந்த தமிழ்நாட்டை கவர்ன் பண்ணார். நீங்க சட்டமன்றத்தில் உதயநிதி பேசினதை நல்ல தெளிவாக கேட்டிருப்பீங்க. உலகத்துல எந்த அரசியல்வாதியுமே இவ்வளவு முட்டாள்தனமாக ஒரு 11-12 வயது மாணவன் யோசிக்கிற அளவுக்கு கூட ஐக்கியூ இல்லாத அளவுக்கு யோசிச்சு சட்டசபையில ஒரு பேச்சை கொடுக்கிறாரு உதயநிதி. என்னது, 65% மக்கள் உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் சொல்றாரு தாவேகா கவர்மெண்ட் நிக்காது. உதயநிதி சொல்றாரு 65% மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்கு போட்டிருக்காங்க. ஆனா 2021 டிஎம்கேக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சது? 38%. 62% உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க அப்ப பேசல, இப்ப 65%க்கு பேசுறீங்க. அதாவது நீங்க வெல்லும் போது அது டெமோக்ரஸி, ஆனா நீங்க தோக்கும் போது அது பர்சன்டேஜ் கால்குலேஷன். இதுவும் இவனுங்களுடைய விளையாட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மிக்ஸி, கிரைண்டரு, டிவி, லேப்டாப் அந்த கேம் எல்லாம் ட்ரை பண்ணானுங்க, அதுவும் முடியல. அப்புறம் இப்போ 10,000, 5,000, 3,000, 2,000 அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியல. எலெக்ஷன் முடிஞ்சு மக்கள் மேண்டேட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் திருமாவளவனுடைய கேமை ட்ரை பண்றாங்க. எல்லாமே ஒரே மென்டாலிட்டி. மக்களுடைய தீர்ப்பை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். 60 வருடம் இப்படித்தான் நடந்துச்சு. ஆனா இந்த முறை மக்கள் வேற மாதிரி பேசினாங்க. உன்னுடைய ஃப்ரீ டிவியும் வேண்டாம், உன்னுடைய ஃப்ரீ மிக்சரும் வேண்டாம், நாங்க கேப்பபிள், வி ஆர் வெல் எக்யூப்ட், நாங்க தீர்மானிக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அதனால தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அதுதான் பெரியார் அவர்களின் உண்மையான செல்ஃப் ரெஸ்பெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது என்ன பிரச்சனைனா 60 வருடம் தாமதமாக வந்திருக்கு. ஆனா வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மீன் கடைக்காரன் சொல்றான், ஒரு பூ கடைக்காரன் சொல்றான், வயல்ல வேலை பார்க்கிறவன் சொல்றான், போதும் ஐயா, நீங்க ஆண்டது போதும், எங்களுக்கு மாற்றம் வேணும். அந்த சத்தத்தை இவர்களால திருமாவளவனை பயன்படுத்தி தடுக்க முடியல. தடுக்க பார்த்தாங்க, ஆனா முடியல. அப்புறம் பர்சன்டேஜ் கால்குலேஷனை வச்சு எதையாவது குழப்பி விடலாமான்னு ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியல. ஏன்னா மக்கள் விழித்தெழுந்துட்டாங்க. விழித்தெழுந்து பொங்கி எழக்கூடியவனை திரும்ப தூங்க வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் சாதாரண தூக்கத்துல இருந்து எழும்பல, ஒரு பெரிய புரட்சியால எழும்பி இருக்கிறான். நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்க ஊர்ல, உங்க தெருவுல, உங்க வீட்டுல நீங்க இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டை இன்னைக்கு பாருங்க. அந்த மிக்ஸி இன்னைக்கும் இருக்கலாம், அந்த கிரைண்டர் இன்னைக்கும் இருக்கலாம், அந்த டிவி இன்னைக்கும் இருக்கலாம், அந்த லேப்டாப் இன்னைக்கும் இருக்கலாம். ஆனா இந்த அரசியல்வாதிகள்
கடந்த 60 வருடமாக நம்மளை பயன்படுத்தின விதம் இருக்கு பாத்தீங்களா? அதை ஒரு நிமிடம் யோசிக்கும் போது ஒரு செல்ஃப் எஸ்டீம் வருதா? நம்மளையே நம்ம பாராட்ட முடியுதா? சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை நீங்க காட்டிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு உங்க ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிட்டு கேளுங்க. பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை யாரு காப்பாத்துனாங்க அல்லது யாரு திருடுனாங்க அப்படின்னு கேளுங்க. அந்த பதிலு நான் சொன்ன இந்த வீடியோவுக்கு சரியான பதிலா இருக்கா இல்லையான்னு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு போங்க, SAK30MAY, அதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போங்க, SKumar27, அதுதான் நம்ம ட்விட்டர் ஐடி. போய் பாருங்க, அழகான செய்திகளும் அழகான போஸ்டிங்கும் இருக்கு. பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? போங்க, போய் ஃபாலோ பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பதிவு பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் பார்த்து தெளிவாக சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Because it's very, 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 very important. Thank you.